நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மையம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். சாலை விபத்துகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி இது. நியூஸ் 7 தமிழ் இந்த நிகழ்ச்சியை திருச்சி மாவட்டத்திலிருந்து நேரலையாக வழங்கி கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம பேசுகிறத நெடுஞ்சாலைத்துறை தலைவர் இந்த நம்மள்ட்ட தகவல்களை பகிர்ந்துக்கிட்டார் வரதராஜன். அதாவது எல்லா நெடுஞ்சாலைகளையும் பயணிக்கக்கூடிய அதிகபட்ச ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறது 80 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். இருசக்கர வாகனங்களாகட்டும் பேருந்துகளாகட்டும் 80 கிலோமீட்டர் தான் அளவு அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கார் அது போன்ற வாகனங்களுக்கு அதிகபட்சமாக 100 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லியிருந்ததிலே ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, தேசிய நெடுஞ்சாலைகள் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா வேகமாக செல்வதற்காக அல்ல, ஒரு பாதுகாப்பான பயணம், இந்தியா உள்ள எல்லா இடங்களையும் இணைக்கப்பட்டுள்ள பாலமாக அதை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இவர் இந்த மாதிரி அரசாங்க விதிமுறைகள் ஒரு புறம் இருக்க, உண்மையிலே சாலை பயணீட்டாளர்கள் என்ன நினைக்கிறார்கள், சாலையில் பயணம் செய்வது எவ்வளவு ஆபத்தாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் பயம் ஏற்படுகிற வகையில் இருக்குது அப்படின்னு அது சம்பந்தமாக நிறைய தகவல்களை தருவதற்காக நம்மளோட ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கிறாரு, மிஸ்டர் தாமஸ். அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் தாமஸ். இவர் சாலை பயணீட்டாளர்கள் சங்கத்தை அந்த கூட்டமைப்பினோட ஒரு மெம்பராக இருக்காரு. அவர் நம்ம கிட்ட பேசுவார். தாமஸ், நீங்க சொல்லுங்க, இந்த சாலையில் பயணிக்கிறது அப்படின்றது வர ரொம்ப பயமாகவும் இருக்கு. குறிப்பாக முதியவர்களாகட்டும், பெண்களாகட்டும், குழந்தைகளாகட்டும் காலை வேளையில் கிளம்பி வர்றது ரொம்ப பயப்படுற ஒரு விஷயமா இருக்கு. நீங்க நேரில் பார்த்த சம்பவங்களை, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சாலையில் பயணிக்கும் போது வாகனம் ஓட்டுற ஒவ்வொருவரும் தன்னுடைய உயிர் மட்டும் அதனால் ஒரு விபத்தினால் பாதிக்கப்பட போகுதுன்றது மட்டும் இல்லாமல் அவர்களால் மற்றவர்களுக்கும் பிரச்சனைகள் வரும்ன்றதை உணரணும். சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா, இப்போ இருசக்கர வாகனங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, இருசக்கர வாகனங்களை வாங்கும்போது அந்த விற்கக்கூடிய நிறுவனங்கள் ஹெல்மெட்டை கட்டாயம் கொடுக்கணுன்ற ஒரு விதியே இருக்குது. ஆனால் அது நிறையா செயல்படுத்துறதில்லை. அதாவது இவர் சொல்றதை பார்க்கும்போது இருசக்கர வாகனம் விற்கிற ஒவ்வொரு நிறுவனங்களுமே ஹெல்மெட்டையும் விற்கணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த மாதிரி கொடுத்தாலே நிறைய விபத்துகள் தடுக்கப்படும் நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் இப்போ அந்த ஹெல்மெட்டே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சர்ச்சைக்குள்ளா இருக்கு. என்னன்னா, தரம் இருக்கிற ஹெல்மெட்டா இருக்கான்னு பார்க்குது. ஏன்னா ஹெல்மெட் போட்டுக்கொண்டு விபத்துக்குள்ளாகிற இருசக்கர ஓட்டிகள் பல நேரங்களில் உயிரிழப்பை சந்திக்கிற நேரம் கூட நடக்குது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட்டு தரம் இல்லாதது. அதே மாதிரி இருசக்கர வாகனம் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் மட்டும்தான் ஓட்டணும். இன்னைக்கு நிலைமையில் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவ மாணவிகள் இருசக்கர வாகனங்களில் யூனிஃபார்மோட பள்ளிக்கு செல்லக்கூடிய நிலைமைகளை நம்ம எல்லா நகரங்களையும் பார்க்க முடியும். அந்த மாதிரி ரொம்ப அதிவேகமா இல்ல இந்த ஓட்டுநர் பயிற்சி அதிகமா இல்லாதவங்க வாகனம் ஓட்டுறதுனால அதுல பயணிக்கிற பொதுமக்களுக்கு எவ்வளவு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. அது காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த விதிகள் தெரியறதில்ல, சட்டம் தெரியறதில்ல. இப்போ என்னன்னா, ஒரு வாகனத்தை முந்தி செல்லும் போது அவர்கள் இண்டிகேட்டரை பயன்படுத்தணும், ஒரு வளைவில் திரும்பும் போது இண்டிகேட்டரை பயன்படுத்தணும். நிறைய இடங்களில் அது நடக்கிறதே கிடையாது. வேகமாக வருவாங்க, அந்த தெருவோ அல்ல அந்த ரோடு வழியே திரும்பணும் போது எந்த விதமான சிக்னலும் கொடுக்காம திரும்பும்போது பின்னாடி வரக்கூடிய வாகன ஓட்டிகள் என்ன ஆகுதுன்னா, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க மேலே இடிக்கிற ஒரு நிலைமை ஆகுது. இதனால என்னென்னா, பெண்கள், குழந்தைகள், அதே மாதிரி இளைஞர்கள் பல பேர் இன்னைக்கு உயிரிழக்கிறதுக்கு காரணம் அதுதான், அதிவேகமாக வாகனம் ஓட்டுறது. கண்டிப்பாக சார். திரு தாமஸ், இந்த திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெடஸ்ட்ரியன் கிராசிங் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு? பெடஸ்ட்ரியன் கிராசிங் சென்னையை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இங்கே கிடையாது, கம்மியாக தான் இருக்குது. அதே சமயங்களில் பார்த்திங்கன்னா ரோடு இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ரோடுமே அகலப்படுத்தப்படணும். ரெண்டாவது ஆக்கிரமிப்பால் இருக்கிறதுனால இன்றைக்கி என்னென்னா, நம்ம வெளிநாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வண்டிகளுக்கும் 2 சக்கரம் 4 சக்கரம் தனித்தனி லேனே இருக்குது. பட் நம்ம நாட்டில் அது பாசிபிலிட்டி கிடையாது. ஆனால் இருக்கக்கூடிய சாலைகளை ஆக்கிரமிப்புகள் இல்லாமல் அது பேருந்துகளும் வாகன ஓட்டர்களும் பயன்படுத்துறதுக்கு உண்டான வழிகளை சட்டப்படி அதை தொடர்ந்து நம்ம இது பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி விபத்துக்களை குறைக்க முடியும். கண்டிப்பாக. திரு வரதராஜன், இவர் சொல்லியிருந்தாரு, இந்த லேன் டிசிப்ளினை பற்றி பேசியிருந்தாரு. நேஷனல் ஹைவேஸில் நம்மளுக்கு 4 லேன் இருக்குது. மித்த ஸ்டேட்ஸில் மித்த கண்ட்ரீஸில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க? விபத்துகளை குறைப்பதில் இந்த லேன் டிசிப்ளின் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்? லேன் டிசிப்ளின் மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது. நம்ம வாகன ஓட்டிகளுக்கு என்ன சொல்ல, அதுவும் தமிழ்நாட்டில் குறிப்பாக என்ன செய்கிறார்கள் என்றால், 4 வழிச்சாலையில் செல்லும் பொழுது ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள் எனக்கூடிய மிக மெதுவாக செல்லக்கூடிய வாகனம் அவர்கள் பாதுகாப்பாக செல்வதாக நினைத்து கொண்டு சாலையின் மையப்பகுதியில் அந்த மீடியனுக்கு ஒட்டில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆதலால்
அடுத்து வேகமாக வரக்கூடிய வாகனங்கள் லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணிடுது. அதாவது ஜென்ரலாக ரைட்டில் தான் ஓவர்டேக் பண்ணணும், லெஃப்டில் வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்பொழுது இந்த ஸ்டேரிங்கெல்லாம் வந்து பவர் ஸ்டேரிங் இருக்கிறதுனால இந்த பவர் ஸ்டேரிங்கினுடைய நோக்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் கவனமாக ஓட்டுவதற்கும் விபத்தை தவிர்ப்பதற்கும் தான். ஆனால் அதையே இவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். ஒரு வாகனத்திற்கும் இன்னொரு வாகனத்திற்கும் குறிப்பிட்ட இடைவெளி விட்டு செல்ல வேண்டும். ஒரு வாகனத்துக்கும் இன்னொரு வாகனத்துக்கும் குறைந்தபட்சம் எவ்வளவு இடைவெளி இருக்கு? அது வேகத்தை பொறுத்தது, அது ரியாக்ஷன் டைம் எனக்கூடிய பிரேக்கிங் டைம் எல்லாத்தையும் பொறுத்தது. குறைந்தபட்சம் ஒரு தம்ப் ரூல் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 15 கிலோமீட்டர் வேகத்துக்கு ஒரு வாகன இடைவெளி இருக்க வேண்டும். 15 கிலோமீட்டர் வேகத்தில் நாம் வாகனத்தை செலுத்துகிறோம் என்றால் நமக்கு முன்னால் நம் வாகனத்தை போல் ஒரு பங்கு நம்ம பயணிக்கும் போது நம்மளுடைய வண்டியோட அளவுக்கு இன்னொரு இடம் ஒரு 15 கிலோமீட்டருக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் செல்கிறீர்கள் என்றால் ஒரு 100 கண்டிப்பா. அதாவது இன்னும் நிறைய விஷயங்களை வந்து வரதராஜன் நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்கு இருக்கிறாரு. அதாவது வண்டிகள் வந்து வேகமா செல்லும் போது அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக வந்து ஓவர்டேக் பண்ணும் பொழுது நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்றால் நெடுஞ்சாலையில் பிரேக் டவுன் ஆன வெஹிக்கிள் நின்று கொண்டிருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு, ஸ்லோ மூவிங் வெஹிக்கிளும் செல்வதற்கு வாய்ப்பு உண்டு. அப்பொழுது குறிப்பிட்ட இடைவெளியில் நாம் கிளியராக விஷன் சைட் டிஸ்டன்ஸ் என கூறக்கூடிய அந்த கிளியர் டிஸ்டன்ஸை பார்த்துட்டு தான் ரோடு கிளியராக இருக்குது என்பதை உறுதி செய்துட்டு தான் ஓவர்டேக்கே பண்ணணும். கண்டிப்பாக. ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா நம்ம இதை பார்த்தாலும் கூட இதை வந்து நம்ம இந்த விதிமுறையை கடைபிடிக்காதனால தான் நிறைய விபத்துகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 ஒரே ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்லிடுறேன். WHO என்னக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எனக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் அது நோய்களை பற்றி கவலைப்படக்கூடிய நோய்களை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் தற்பொழுது மிகவும் கவலை அடைந்துள்ளது சாலை விபத்துகளை பற்றி உலக அளவிலே. அவர்கள் சாலை விபத்தை தடுப்பது நமது இன்ஜினியரிங், எஜுகேஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் அவர்களுடைய வேலை என்ன நினைக்கிறார்கள் என்றால் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ். அதன் மூலமாக சாலை விபத்தினுடைய பாதிப்பை குறைப்பதற்காக அவர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆய்வில் தெரிய வருவது என்னவென்றால் ஒருவர் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு சென்றால் 40% ஃபேட்டாலிட்டியை குறைக்கலாம். கண்டிப்பா சார். ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. அதாவது ஒருத்தங்க வந்து ஹெல்மெட் போடுறதுனாலே கிட்டத்தட்ட 40% வந்து அவங்க உயிரிழப்பதற்கான அந்த சதவீதம் அந்த இது வந்து கம்மியாகுது, குறைவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கு இந்த ஹெல்மெட் அணிவது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சீட் பெல்ட் அணிவதும் ஒரு முக்கியமான காரணம். சீட் பெல்ட் போட்டுட்டு போனோம்னா ஃப்ரண்ட் சீட்ல டிரைவரும் பக்கத்தில் போனோம்னா 50% ஃபேட்டாலிட்டியை விபத்து நடந்தால் கூட உயிரிழப்பை தவிர்க்கலாம். ஒரு 60-70% கிரீவியஸ் இன்ஜுரி எனப்படக்கூடிய மேஜர் இன்ஜுரி படுகாயத்திலிருந்து மிதமான காயத்திற்கு தப்பிக்கலாம். இதில் சீட்டு பெல்ட் அணிந்தவர்கள் அனுபவங்களும் பலவர்கள் நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா சார். ஆகவே அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவர் பதிவு பண்றாரு. ஹெல்மெட் அணிவதனால விபத்து ஏற்பட்டாலும் உயிரிழப்பதற்கான அந்த பாதிப்பு அப்படின்றது 40% கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் சீட் பெல்ட் அணிவதால 50% கம்மியாகுது அப்படின்னு இந்த விஷயங்களை வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து தெரிவித்திருக்கிறது. இந்த சாலை விபத்துகள் குறித்து பார்க்கும்போது விபத்துகள் வந்து ஏதோ தெரியாம ஏற்படுற ஒரு விபத்துகளா இல்லாம இன்னைக்கு தமிழகத்துல இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த விபத்துகள் வந்துட்டு ஒரு வியாதியாவே மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இவர் சொல்லியிருந்தாரு. உலக சுகாதார நிறுவனம் கொடுத்திருந்த அந்த தகவல்களையும் சொல்லியிருந்தாரு. மித்த கண்ட்ரீஸ்லாம் இந்த லேன் டிசிப்ளின் எப்படி இருக்கு சார்? எவ்வளோ லேன்ஸ் இருக்கு? லேனை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக்கினுடைய இன்டென்சிட்டியை பொறுத்ததுங்க. 6 வழி, 8 வழி, 10 வழிச்சாலைகள் கூட இருக்கிறது. நாம் முதல் கட்டமாக 4 வழிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டமாக 6 வழிகளை மாற்றப் போகிறோம். இந்த லேன் டிசிப்ளின் என்பது 4 வழிச்சாலை நமது மிகுந்த பயன்பாட்டில் உள்ளது என்பது ஸ்லோ ட்ராக் லெஃப்டில் கீப் லெஃப்ட் என்கிறது ட்ரக்ஸு போன்ற வாகனங்கள் வந்து ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள் இருந்தும் வலதுபுறத்தை ஓவர்டேக் செய்யக்கூடிய வாகனங்களுக்கு வழிவிட்டும் சென்றமே என்றால் மிக அதிகமான விபத்துகளை தடுக்க முடியும். சார் இவர் சொல்லியிருந்த மாதிரி லேன் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணாலே நிறைய விபத்துகளை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாமஸ், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நெடுஞ்சாலைகள் அமைக்கிறாங்க, ஆனால் அங்கே கிராம மக்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு நாளாக அவங்க ரொம்ப எளிதாக வந்து அந்த சாலையை கடந்து போயிருப்பாங்க. இப்போ திடீர்னு ஒரு NH வந்தனால அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறுற ஒரு நிலைமையும் இருக்கு. அது எந்த விதத்தில் பாதிப்பு? அதுக்கு தான் இப்போ வந்து நகாயில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரோடுகள் போடும்போது சர்வீஸ் ரோடு போடுறாங்க.
ஆனால் சர்வீஸ் ரோடு வந்து இப்போ பெரும்பாலான இடங்களில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு என்ன போட்டாலும் பொதுமக்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவங்க அந்த குறுக்கு வழியை பயன்படுத்தினதுனால இன்றைக்கி வந்து நம்ம ஹைவேஸ் ரோட்டில் போகும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சர்வீஸ் ரோடை வந்து 4 சக்கர வாகனங்கள் அதிகமாக பயன்படுத்தும். ஆனால் இருசக்கர வாகனங்கள் அந்த 4 லேன் சார் சொன்ன 4 லேனில் உள்ள இடங்களில் சில இடங்களில் வந்து நடுவுலேயே வந்து உடைத்து விட்டு அதை வந்து அவங்களுக்கு சௌகரியமாக பயன்படுத்துகிற ஒரு நிலைமை இருக்குது. இப்போ வந்து சட்டம் வந்து என்னென்னா ரொம்ப கடுமையாக இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து வெளிநாடுகளில் வந்து கண்காணிப்பு கேமராக்கள் இருக்குது, வேக கட்டுப்பாட்டு கருவிகளை வந்து எல்லா வாகனங்களுக்கும் பொருத்தணும். அதே மாதிரி மக்களிடத்துல விழிப்புணர்வு இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. அதாவது வேக கட்டுப்பாடு அப்படின்றது நம்ம செல்கின்ற சாலைகளை வெளிநாடுகள்ல எல்லாம் அந்த ஒவ்வொரு சிக்னல்லையுமே அவங்க அந்த வேக கட்டுப்பாடை வந்து பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு விபத்து அந்த வாகனம் ரொம்ப வேகமாக வரும்போது உடனே அதை வந்து இமீடியட்டாக வந்து அந்த அதிகாரிகள் வந்து பார்ப்பதற்கான ஒரு ஏற்பாடு அங்கே இருக்குது. அவங்க வீட்டுக்கு வந்து நோட்டீஸ் வந்துடுது இல்லைங்களா? அது வந்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து டெக்னாலஜி இந்த அளவுக்கு டெவலப் ஆனதுனால அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. அது கண்டிப்பாக செய்யலாம். செயல்படுத்தினாலே இப்போ வந்து இந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து வாகனங்களை வந்து பிடிச்சி அவங்க வந்து அதுக்கு ஃபைன் போடும்போது அவங்க இருக்கும்போது தான் அது நடக்கும். அது இல்லாத பட்சத்தில் லேனில் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா வேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள் அவர்கள் இஷ்டத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கருவிகள் இருந்ததுன்னா இவர்கள் வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒரு இதில் வந்து கண்காணிக்கப்படுகிறார்கள்னு ஒரு உணர்வு இருக்கும். அவங்களும் வந்து அதை வந்து மதித்து நல்ல விதத்தில் வந்து அந்த ஒரு பயணத்தை மேற்கொள்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வழிவகையை செய்யும். வெரி ட்ரூ சார். நிறைய இடங்களில் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் போது ஓவர் ஸ்பீடில் வராங்க, இல்லாட்டி அவங்க எல்லா விதிகளையும் மீறி வர்றாங்க, அப்படிங்கும்போது அதிகபட்சமாக எவ்வளோ அவங்களுக்கு ஃபைன் போடுறாங்க சார்? ஃபைனை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ வேகத்தை மீறுபவர்களுக்கு எப்படி தடுப்பது, டெக்னாலஜி யூஸ் பண்ணணும்னு நண்பர் கூறினார். தற்பொழுது இந்திய அரசு மட்டத்திலும் மாநில அரசு மட்டத்திலும் ரோட் சேஃப்டி விங் என்று உருவாக்கப்பட்டு ரோட் சேஃப்டி பாலிசி, நேஷனல் ரோட் சேஃப்டி பாலிசிலாம் உருவாக்கப்பட்டு தற்பொழுது இது மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காகவும் பல கருவிகள், நவீனமான கருவிகள் இப்போ வாங்கப்பட்டு வருகின்றன. அதில் முக்கியமான கருவிகள் பிரீத் அனலைசர் எனக்கூடிய மது குடித்து விட்டு செல்பவர்களை கண்டுபிடித்து அவர்களுடைய லைசன்ஸை சஸ்பென்ஷன், இப்போ நியூ ரோட் சேஃப்டி பில் படி டிரைவிங் லைசன்ஸே கேன்சல் பண்ணக்கூடிய சட்டங்கள் இப்பொழுது அமலுக்கு வரப்போகிறது. அதாவது கடுமையான சட்டங்கள் வந்து கொண்டு வர போறாங்க. மத்திய அமைச்சகம் வந்து இதுக்கான நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்குது அப்படின்னு வரதராஜன் சொல்றாரு. மது அருந்திட்டு வாகனம் ஓட்டுனா அவங்களுடைய அந்த லைசன்ஸே கேன்சல் ஆகும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிறதா அவர் சொல்றாரு. ஒரு ஸ்பீட் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதை கண்டுபிடிப்பது தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறைக்கோ மற்ற அதிகாரிகளுக்கோ கடினமான பணியாக இருந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஸ்பீட் கன் எனப்படும், அதாவது வாகனம் செல்லும் போது ஸ்பீட் கன் பண்ணணும், அது எந்த வேகத்தில் செல்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடித்து விட்டு அங்கே நிறுத்துவதற்கு வாய்ப்பில்லை. காரணம் என்றால் இது நெடுஞ்சாலை தனியாக நிறுத்த முடியாது. அவருடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி நியர்பை டோல் பிளாசாவில் அவங்க போஸ்ட் பண்ணி இந்த அதிகப்படியான வேகத்தில் வருவதை விட்டு அந்த நம்பரை அங்கே பாஸ் பண்ணுவது, அங்கே அவர்களுக்கு கேஸ் புக் பண்ணி அவர்களும் நடவடிக்கை எடுப்பதற்கு இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விரைவில் செயல்படுத்தப்படும். ஸ்பீட் கன்னுடைய பயன்பாடு வந்து அதிகரிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த சாலை பாதுகாப்பு குறித்தும் இந்த விபத்துகள் தடுப்பது எப்படி, முதலுதவி எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு விபத்து ஏற்பட்டால் அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும், நாம என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்ற விஷயம் இன்னும் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு இடைவேளைக்கு பிறகு